Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 8/9/2025 மண்டே பாக்கியத்தாரா கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் மந்த் இதே வாரம் நமக்கு வந்து பப்ளிக் வீடியோ போஸ்ட் பண்ணல. இப்போ லாஸ்ட் மந்த் இதே வாரம் வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் வீக் மண்டே பாக்கியத்தாரா கம்பெனிக்கு வந்து 988 வந்திருக்கு ரிசல்ட்டு. அண்ட் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 510 வந்திருக்கு. இன்றைக்கி வந்து சண்டேவோட ரிசல்ட் வந்து 851 மாதிரி வந்திருக்கு. வாங்க இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு நம்மளோட மண்டேவோட எல்லா வீக் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் வந்துட்டு இன்றைக்கூட ஒரு ரிசல்ட் வச்சு நாளைக்கு ஒரு சிறந்த கெஸிங்கை மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் வந்த ரிசல்ட் 988. அதுக்கு அடுத்த வாரம் 851. இன்றைக்கி ரிசல்ட்டும் 851 தான். அதுக்கடுத்த வாரம் 084. அதுக்கடுத்த போன வாரம் வந்து 510. போன வாரம் தான் ஃபஸ்ட்டு வீக்கு. அது வந்து இன்றைக்கி சண்டே ரிசல்ட்டு 851. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. அந்த ரூட்டு படி ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். 988 எப்படி வந்தது? 988க்கு ஒரு நாள் முன்னாடி சண்டே ரிசல்ட் வந்து 995. இப்போது அதோட க்ளூ நம்பர் வந்து 51. இப்போது 51க்கு கண்டினியூவேஷன் 62. இது 73ன்னு முடியணும். இதான் வந்து கால்குலேஷன் மெத்தடு. அப்போது 73ன்னு முடியாமல் லாஸ்ட்டு இதில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து 62 73ன்னு முடியாமல் அகைன் ஒன்று ப்ளஸ் ஆகி 83ன்னு போய் க்ளோஸ் ஆகுது. அப்போது இதில் வந்து நமக்கு லாஸ்ட்டு 3 நம்பர் பாருங்கள், 383. ஓகே, இப்போ 83 மட்டும் நம்ம பிசியில் ஏதாவது ஒரு, நான் ரெகுலராக எப்போவும் சொல்கிறது தான், ஏதாவது ஒரு நம்பர் கம்பல்சரி பவராகவும் டேரெக்டாக வர்றது ரொம்ப அரிது தான். அப்போ வந்து 83க்கு ஒரு 33 அல்லது 88 வரணும். 88 வந்துடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் நம்பரும் வந்து பவர் பண்ணோம்னா ஒரு 888ன்ற மாதிரி வரும். ஆனால் வந்து ஃபஸ்ட் நம்பரில் +1 -1 ஆகும். இப்போ ஃபஸ்ட் நம்பர் பவர் பண்ணும்போது 888ன்னு வரும்போது +1 பண்ணால் 988ன்னு வரும். ரிசல்ட்டு 988 உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த ரூட்டில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு செகண்ட் வீக் டு செகண்ட் வீக் ரூட்டில் முதல்ல அதுதான் இம்பார்ட்டண்ட் ரூட். அப்போ இன்றைக்கி வந்து 851 ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 12. இப்போ 12க்கு கண்டினியூவேஷன் 23, 34ன்னு இது போய் முடியணும். ஆனால் வந்து போன மாதம் ரூட்டில் இது முடிஞ்சதுன்னா 44ன்னு முடியணும். இப்போ 44 முடியும் போது கடைசி 3 நம்பர் பாருங்கள், 444. அப்போ அங்கே வந்து நமக்கு லாஸ்ட்டு 83 இருக்குது, 88 ஆச்சு. அப்போ இந்த 44 வந்து 49 ஆகும். ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆச்சுன்னா 4க்கு பவர் 9. அப்போ 9ல் ஒன்று +1 ஆகும்போது 0ன்னு வரும். இது லாஸ்ட் மந்தோட மெயின் கால்குலேஷன். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன மாதத்தோட மெயின் ரூட்டில் நமக்கு 49. ஒரு வேளை நாளைக்கு இது 94ன்னு வந்தாலும் 094 நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு 100% யாராலையும் வந்து கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. எப்படி வேணால் பவர் பண்ணி நாளைக்கு ரிசல்ட் வரலாம். அதனால் வந்து நம்ம 44க்கு 49, 94ன்ற 2 பேருமே வந்து நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பராக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து போன வாரம் அதுக்கடுத்து தேர்ட் வீக் ரூட்டும் பார்த்துருவோம். ஏன்னா அந்த ரூட்டும் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. தேர்ட் வீக் வந்து நமக்கு சண்டே ரிசல்ட் வந்து 960. இந்த 960க்கு க்ளூ நம்பரோட பிசி 21. அப்போ இங்கே 21க்கு 51ன்னு முடிச்சிருக்கோம். அப்போ 21க்கு 32, 43 அல்லது 53ன்னு போய் கம்ப்ளீட் ஆகணும். முடியலை. ஆனால் 21க்கு 30ன்ற 30 கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ 30 கால்குலேஷனில் டேரெக்ட் 51, எந்த போர்டுமே பவர் ஆகல, டேரெக்டாக 51 வந்துருக்குது. ரிசல்ட்டு 851 உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ரிசல்ட்டு 851. ஓகே, இந்த ரூட் எப்படின்னா 21க்கு அடுத்து 31, அதாவது இந்த போர்டு அப்படியே வந்து ஃபாலோ ஆகும். அந்த ரூட்டில் வந்து 21, 31, 41 முடியாமல் 51 முடியுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு
4 டிஜிட்டில் 3151 இருக்குது. செகண்ட் டிஜிட் கட் ஆச்சுன்னா 351 அல்லது 851 வரணும். 851 ரிசல்ட்டாக வந்துடும். இப்போ இந்த ரூட் வந்து நம்ம இன்னைக்கு ஏன் ஃபாலோ பண்ண போனால் கடந்த ஒரு 2 நாளாக வந்து இது வந்து 2 நாள் ரிசல்ட்டு அந்த ரூட்டு தான் ஃபாலோ ஆகிருக்கு. 829 வந்ததுல 829க்கு நம்ம வியாழக்கிழமை ரிசல்ட். வியாழன் டு வெள்ளி லீவு. சனிக்கிழமை எப்படி வந்ததுன்னா 829 க்ளூ நம்பர் பிசி வந்து 35க்கு 30 65 ரிசல்ட்டு 265 வந்துச்சு. இப்போ 265 க்ளூ நம்பரோட பிசி 21. இதுக்கும் அதே 30 எடுத்தோம்னா 51 இன்றைக்கி வந்துச்சு. இப்போ இந்த 30 கால்குலேஷன் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா 12க்கு ஒரு 30 இன்றைக்கி எடுத்தோம்னா 42. இந்த 42 டைரெக்டாக 42ன்னு வரலாம், 47ன்னு வரலாம். ஓகே, இதுக்கு வந்து ஏ போர்டு வந்து நமக்கு 12 22 32 முடியாமல் 42 முடியுது. அங்கே 21 31 51 மாதிரி இங்கே 12 22 42 முடியும் போது 2ன்ற நம்பர் வந்து நமக்கு பவர் ஆச்சுன்னா 3க்கு 8 ஆச்சு, 2க்கு பவர் 7, 742 747 இந்த ரூட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து போன வாரம் ரூட் அதோட வந்து நம்ம கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 510க்கு 1 டே பிஃபோரில் வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 462. போன ஞாயிற்றுக்கிழமை க்ளூ நம்பரோட பிசி வந்து 23. ரிசல்ட்டுக்கு க்ளூ நம்பர் 523. 23க்கு அடுத்து 34 45 இது கால்குலேஷன் முடியணும் இல்லையா? ஆனால் வந்து 55ன்னு முடியணும். இதுதான் வந்து ரெகுலர் கால்குலேஷன். ஆனால் போன வாரம் அதுலேயும் ஒன்று ப்ளஸ் ஆகி 65ன்னு போய் முடிஞ்சிருக்கு. இப்போ 65ன்னு வரும்போது லாஸ்ட் வீக் வந்து 2 போர்டுமே பவர் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக் வந்து 2 போர்டுமே 65க்கு 10ன்ற மாதிரி பவர் ஆகிடுச்சு. ரிசல்ட்டு 510. லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா தெரியும் 565. ஓகே, இப்போ இந்த ரூட் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா 12க்கு அடுத்து 23, 34க்கு அடுத்து 44 முடியணும். 34 இல்லாமல் 44 முடியணும் இல்லையா? 12க்கு அடுத்து 23, 44 முடியணும். ஆனால் 44ன்னு க்ளோஸ் ஆகாமல் 54ன்னு போய் நாலு க்ளோஸ் ஆச்சுன்னா 454 லாஸ்ட்டு 3 டிஜிட் இருக்குது. இப்போ இந்த 454ல் நமக்கு எப்படி வரலாம்? 409 404 இப்படி வரலான்ற மாதிரி இருக்குது என் கால்குலேஷனில். ஏன்னா 65க்கு 10ன்னு ஆகும்போது 54க்கு 2 போர்டு பவர் ஆச்சுன்னா 09ன்னு வரும். ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா 04ன்னு வரும். 59 எனக்கு ரிப்பீட் ஆகுமான்னு தெரியல. 59 உங்கள் கால்குலேஷன் எதாவது வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் முதல்ல மேட்ச் பண்ண நம்பர் வந்து 049 094 ஒரு பேரு. அதுக்கடுத்து 742 747 ஒரு பேரு, 409 404 ஒரு பேர். மொத்தமாக 6 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 3 செட்டு தான். இதில் பிசியில் எனக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. 49 94 09 04 வந்து 42 47 3 பேருமே எனக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த சிங்கிள் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சி போர்டில் நாளைக்கு சிங்கிள் நம்பர் வந்து எனக்கு சி போர்டில் 4 அல்லது 9 பவர் ஆனோம் இப்படி வரலாம். ஓகே, லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள். எதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம வீடியோ போஸ்ட் ஆனவுடனே அதுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோ வந்து டெய்லி போடுறதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு டெய்லி போடணும்னாலும் 2 வீடியோ 3 வீடியோ வாரத்துக்கு போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, நான் மெம்பர்ஷிப்பில் தனியாக வீடியோ வந்துட்டுருக்கு. பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கு விருப்பம் இருக்க நண்பர்கள் பிளான் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ வந்து பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.